சொன்னக்காரன் எண்ணெய் விட்டு பொரி பொரிச்சு எங்கட வந்து பப்பாசி பழம் தான் துண்டு துண்டா வெட்டி பொரிச்சு போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்கப்படும். பைத்தங்காயம் பிளாக்கோட்டையும் பிரட்டல் நீங்க பாருங்க 2 பேரும் வந்துட்டு பைய பட்டி ஒன்னிக்க போடுறோம். கோவா அப்படி கருவேக்க போட்டு பாக்கணும். அந்த மிளகாய் சமைக்கிறதும் அவ்வளவு விருப்பம், ஆனா அவ்வளவு டேஸ்ட். வணக்கம், நான் பிசியா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா நெடுகலும் அம்மாச்சிக்கோம் அதில் தான் நிற்போம். வேறு சரியோ புளியோ தெரியா சொல்கிறது, அதில் தான் நிற்போம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா விரிசனை நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் தானே, அம்மாவும் அம்மாவும் தான் இந்த சின்ன கொட்டலுக்கு சொந்தக்காரர்ன்னு சொல்லி. அப்போ அவன் நிற்கல பாவம் வருவான், அதுக்கு நேரம் இல்லாதபடியாக பிரச்சனை இல்லை. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தானே 2 பேருமே விழிக்கிட்டுச்சுன்னா அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து விழிக்கிட்டு மாதிரி வரேன்னு சொல்லி அவர் தனியாக போக மாட்டார். போவில் தம்பியாரை கூப்பிடுறார். தம்பியார் இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நேராவது ஒரு ஆளை கேட்டு தான் கூட்டி கொண்டு போவான். அப்படி தனியாக போக மாட்டார். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விரிசனை பார்த்து கொண்டு இருந்தால் அம்மம்மாவுக்கு பசி வந்துடும். என்ன அம்மம்மா? அப்போ அம்மம்மாக்காண்டி நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு அம்மம்மா சொன்ன மாதிரியே நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். அதை எப்படி சமைக்கிறது, என்ன மாதிரி சமைக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு போடைக்குள்ள கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதை விட இன்றைக்கு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நம்ம வடிவாக ஆறுதலாக காட்டப்படும். பைத்தங்காய் பிரட்டல் பிளாக்கொட்டை போட்டு பைத்தங்காய் பிரட்டலும் வெள்ளை கத்தரிக்காய் பொரித்து குழம்பும் வச்சுட்டு பருப்பு கறி வைப்போம். நாங்கள் வடமையாக பருப்பு வைக்க, சில பேர் பூசணிக்காய் போடுறது, சில பேர் சும்மா பருப்பு வைக்கிறது. இது அப்படி இல்லை, அன்றைக்கு வித்தியாசமாக கோவா போட்டு நல்ல ஒரு பால் கறியும் வச்சு நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னே உங்களோட சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வேறு நீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். நிறைய பேர் எங்களுக்கு அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கணும். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட சேனலுக்கு ஆரம்பிச்சு ஃபஸ்ட் டைம் வேறு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் கோவா. இந்த கோவாவை போட்டுத்தான் வடிவா பருப்புக்கு நான் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். கோவா போட்டு அப்போ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பருப்பும் கோவாவும் போட்டு வச்சாலே அது தனியாக ஒரு டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இந்த காயில் இந்த கத்தரிக்காயில் வந்து நான் பால் கறி வச்சேன். நான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கு சாப்பிட முடியாமல் போச்சு. அடுத்த நேரத்தை தான் வச்சு நான் சாப்பிட்டேன். வெள்ளை இது இன்றைக்கு நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி பொரிச்சு போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்கப்படுறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையாயே விரிசனுக்கு பிடிச்ச ஒரு கறி வைத்தங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தானே இந்த பிளாக்கொட்டை வந்ததான். அப்போ இப்போ நான் பிளாக்கொட்டையை பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பேருங்கோ பிளாக்கொட்டை பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் எல்லாருமே அந்த எண்ணெய் ஊற்றி பொரிச்சு அப்படி தான் காய்ச்சிறது. ஆனால் நான் அப்படி காய்ச்சல, நான் அப்படி வைக்கல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரியே நீங்களும் வையுங்கோ, நல்லா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேர் சில பேர் இளநீ விட்டு சமைக்க மாட்டேன்னா நான் இளநீ விட போகிறேன். இளநிக்கு பதிலாக பண்ணணும்னு சொன்னால் தண்ணியும் விடலாம். தண்ணி விட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அப்படியும் சமைக்கலாம். நான் இளநீ தான் விட போகிறேன், இளநியும் ஒரு சொட்டு எண்ணெயும். மற்றது இவ்வளவு தான். இதெல்லாம் என்ன மாதிரி வெட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பாருங்க உங்களோட மாதிரி இது பப்பாசி பழம். ஆனால் அது போய் அப்படின்னு சொல்கிறது போய். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தான் அதை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி 2 பப்பாசி பழம் அதையும் நான் வச்சிருக்கிறேன். அது 2 பப்பாசி பழத்தை இதில் வைப்போம். இந்த போய் எடுப்போம். இந்த பப்பாசி பழம் இல்லை வேண்டாம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட மரத்துல மாதிரி பப்பாசி பழம் கூட அதையும் நான் பிடிங்கிருப்போம். பாவம் வச்சுருந்தா ஒடியா போயிடும். ஒடியா அப்படின்னா பழதா போகும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கட மரத்துலேயும் ஒரு பப்பாசி பழம் இருக்குது, அதையும் பிடிங்கிட்டு வரப்போம். பழமணி இதில் கொட்டி போடும். அப்போ இது நான் பிடுங்கத்தான் நான் வேணும். நல்லா இருக்குது பப்பாசி பழம் மரத்தில். அது நல்லா எங்கட மரத்து பப்பாசி பழம் என்ன செய்யணும்னு சொன்னால் இது காயோ இங்கே பாருங்கோ ரத்துட்டுது பாருங்கோ. இதுவும் எங்கட மாதிரி பப்பாசி பழம் தான். அப்போ நல்ல டேஸ்ட்டு மினிப்போம். வாழையெல்லாம் இப்போ தான் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக வருகுது. வந்துன்னு சொல்லி சொன்னால் பாருங்க நிறைய எல்லாம் சின்ன சின்ன வாழையிலேயே குலை விடு மங்கட விட்டு உண்டு அங்கே என்ன மாமரத்துக்கு போகுது.
இதை பிடுங்கி கொண்டு போய் பழுத்துன்னு சொன்னால் ஜூஸ் அடித்து போட்டு தேசியும் பெறுது. கொஞ்சம் காலம் போங்களோட தேசிக்காயும் வாங்க தேவையில்லை, அப்படி எல்லாம் பெறும். இப்போ பழமண்டு சொன்னால் வெட்டிச்சு அப்படிலாம். சரி, நாங்கள் இப்போ மரக்கறி எல்லாம் வெட்டேக்கில் பாப்பம் எல்லாம் எடுத்து வச்சு கிடக்கு தானே, ரொம்ப வெட்டேக்க பார்ப்போம். இப்படியே பைத்தங்காய் எல்லாத்தையும் அடுக்கி போட்டு இப்படி அறுத்து போட்டு நின்று கொண்டு செய்யலாதான். முழங்கால் எல்லாம் மெலிக்குது. என்ன இருந்தாலும் காட்டுது. இப்படியே வெட்டி எல்லாம் போட்டுட்டு பிளாக்கொட்டையும் போட்டுட்டு தேங்காய் போடுறேன். தேங்காய் திருவி வைக்கணும். இல்லாட்ட நான் திருவுறேன் ஆறுதலா வந்தான். இப்போ அந்த வாகனம் ஒன்று வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வந்தது. உண்மைக்குமே அம்மா கிழிஞ்சால வரேன்னு பின்னால் லைட் பார்த்து நான் நினச்சேன் அம்மா அதை வீடியோ எடுக்கிறாண்டும் நான் எதிர்பார்க்க. நானும் இல்லை தம்பியும் இல்லை. கவுலத்தை பிடிச்சி அம்மா வந்து பாருங்க, அம்மாண்ட வேலையில இருந்தால் கூட ஊக்கம். இன்னைக்கு என்ன செய்கிறீங்களம்மா? பைத்தங்காயும் பிளாக்கோட்டையும் பிரட்டல் அதோட சேர்த்து கோவா இருக்கட்டும். கோவா என்னன்னா நீங்களும் அதே மாதிரி வெள்ளக்கறி வச்சு சாப்பிடுங்க. கோவாவை பருப்புக்க போட்டு, கோவாவில் வெள்ளக்கறி பருப்புக்க போட்டு, கத்திரிக்காய் பொரிச்சு பிரட்டல். கத்திரிக்காய் பொரிச்சு பிரட்டல். அதே அந்த கத்திரிக்காய் பிரட்டல் நான் வந்து குறும்பா காட்டுவோம் உங்களுக்கு. அதை வந்து ஒரு கறியா வந்து வச்சு காட்டுவோம். நம்ம கத்திரிக்காய் பிரட்டல் வந்து ஒரு கறி வச்சு காட்டுவோம். என்ன தம்பி விதுசன் இருக்கா, அந்த கத்திரிக்காய் வந்து பொரிச்சு ஒரு கறி ஒன்று வச்சு காட்டுவோம். தங்களுக்கு வந்து பிடிக்குமா அந்த கடலை கத்திரிக்காய் கறிமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்னு ஒரு அக்கா சொல்லியிருந்தவா. அதால வந்து நான் இப்போ நல்ல ஆள் நான் வந்தது என்ன இல்லாட்டி அம்மா எல்லாத்தையும் மண்டடியா கூட்டி அப்படி அமர்த்தி வச்சிருப்பான். ஏன்னா இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ மரக்கறியில் வட்டி கொண்டு எல்லாத்தையும் வந்து வெட்டுவோம். மேனேஜ் அவங்க அம்மா வந்துட்டு வடிவாக வட்டி கொண்டு இருக்கா. தம்பி எங்கிறாண்டு யோசிப்பீங்க. தம்பி வந்து வந்தவன் உங்கள் அனுஷியாக விட வீடு துப்புற வாங்கினவன் நிற்கிறான் பார்த்துக்கொண்டு. என்னன்னு தெரியல அது கேட்டுடாடே. அது எல்லாத்தையுமே நம்ம நாங்கள் இருந்தாலும் இல்லையாண்டுட்டு இருக்க போய் வேற இல்லை. ஓகே, இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு பைய பட்டி கொண்டு நிற்கணுமே. ஆறுதல இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம கிடக்கு. வெக்க குறைவா காத்து குழம்பிச்சு. காண்டவனம் தூங்கி விட்டதா? ஓ காண்டாவன். இதுல என்னமா அந்த கல்யாண நாளுகள்லாம் எடுக்க மாட்டேன் போய் என்னன்னு வீடு போடையலாம். அது இந்த இனி நாள் இல்லை இப்போதைக்கு. காண்டவனம் முடியணும். சரி 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 ஓகே. இப்போ நல்ல வடிவாக தான் மேலே பட்டி கொண்டு நிற்கிறாவன். வந்துட்டு பிலாக்கோட்டை கொட்டிஞ்சாலும் வந்துட்டு பைத்தங்க கோவா வந்து அம்மா உனக்கு வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிதான் பருப்புக்க போட்டு கோவா 2 பச்சை மிளகாயும் கறி போட்டு அப்புறம் பொரிச்சிட்டு போடுறோம். கோவா அப்படி பருப்புக்க போட்டு பாங்க நம்ம செய்யலாம்ல. அவங்க கொண்டு வர வெங்காயமும் போடுவோம். போட்டுட்டு மூடி விட அது நல்ல வடிவா அவிஞ்சு வர உள்ளியும் போட்டு வெங்காயத்தையும் தானே அம்மா இடையில போடுவோம். நல்லா அவியணும். நல்லா அவியணும். இப்படி வந்துட்டு அம்மா அடுப்பில் வந்து வைக்கப்படுறாங்க. பருப்பும் தரம் சாரி வீட்டை போய் வச்சுனீங்களே. இது நாங்கள் நடுக வச்சு சாப்பிடலாம். நான் சென்றேன் இல்லையா? நல்லா ருசி விருப்பம். நான் சாப்பிட்டு நானும் தம்பி வந்து பாருங்க. தம்பி என்ன செய்யறான் போன்ல. அம்மா நல்ல வடிவா அவியட்டும். நல்ல வடிவா அவிஞ்சு ஒன்று வரட்டும் பார்ப்போம்மா. கொட்டை பைத்தங்காயை வந்துட்டு கூட்டி ஒரு கறி ஒன்று வைக்க போகிறேன். நம்ம இப்படியே கல்லிக்க சட்டிக்க போட்டு பைத்தங்காயில் கலராக கிடக்குன்னு பைக்கில் பிள்ளாக்கோட்டை கண்ண நாளை அப்புறம் வந்துருக்கு. வாங்குறதே இல்லை பைத்தங்க. ஓ யாரோ கோலும் பண்ணி கொண்டே இருக்குது. ஒரே அன்பு தான் அம்மா. அதெல்லாம் நீ கருவேப்பிலாம் போட்டு உருவி வெங்காயம் வெங்காயத்தையும் வெட்டணும். வெட்டிட்டு பாருங்க, நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வையுங்கோ. வருத்தம் வராது. வைவா
பாருங்க இங்கே அம்மா வந்துட்டு இளநீ விடாத நான் கத்து நான் இன்னொரு குதிரை நினைச்சது இளநீ வடியால வடிச்சு தும்போல் இருக்கும் இளநீ கோவா எல்லாம் நல்ல வடிவம் வந்துட்டு அவியுது நல்ல வடிவேண்ணா நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்படியே கூட்டி தான் வந்து கறி வைக்க போறா கூட்டிட்டு பாருங்க இன்னும் போடக்கூடாது என்னென்ன போடணும் புளி எல்லாம் போடணும் புளி எல்லாம் போடுறதோ வெங்காயம் எல்லாம் வட்டி போட எந்த அடுப்பில் வைக்க போறீங்க இதுல இது வருது தானே இது விட்டாச்சு இல்லை இது போட்டாச்சு பாலம் போட்டு வைக்கிறது இல்லை அது அப்படியே கொஞ்சம் இளநீல தண்டி வரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது தெரிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் விட்டு பொரிச்சு தண்டாமல் நாங்கள் இப்படி சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் காப்பத்துல இல்லையே நான் அப்படி சொல்றேன் சொல்லக்கூடாது உப்பும் போடுறா பார்த்தீங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே நாங்கள் இதான் வைக்கிறோம் நான் நல்லா செம்ம டேஸ்ட் அப்படியே வச்சு மூடியால மூடி விடுவோம் என்ன ஓகே இப்போ நல்ல வடிவாக நாங்கள் மூடி விடுவோம் என்ன நல்ல வடியாக அவிக்கட்டும் நம்ம நான் அப்படியே மாந்தி கொண்டு வர காட்டி சாது வாதில் வதக்கி தான் பால் விடுவேன் சரி ஓகே கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா கத்திரிக்காய் ஒன்று வாவ் சூப்பர் அம்மாவுக்கு பிலாக்கொட்டை பைத்தங்க அம்மா சாப்பிட மாட்டாவா பிலாக்கொட்டை துண்டு துண்டா வெட்டணும் இதே மாதிரி தான் துண்டு துண்டா வெட்டி பொரிக்கிறது வினுசோ வெட்டி போட்டு பார்க்கணும் பருப்பு பாருங்க உங்களோட அடுப்புக்குன்னா கமண்டு பிடிக்கும் கமண்டு பருப்பு பொங்குது உப்பையும் போட்டு போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தங்காய்க்கும் உள்ளி போடுவோம் நல்லா போட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கைத்தங்காய் நல்ல வடிவாக மாந்தி கொண்டு வருது வச்சு நல்லா வச்சு கொண்டு வரதான் பிரட்டும் கட்டிப்படிது நல்லா மசிச்சு போட்டு கருப்பேப்பன் புலவை வர பாலை ஊற்றி தட்டி சடக்குன்னு ஆடும் இப்படித்தான இருக்க வச்சு அந்த குத்தி விட்டேன் பருப்புக்கு தட்டியை அடியால் வந்த முந்தி பருப்பும் கோவா வெள்ளைக்கறி வச்சுட்டு வெள்ளை தூர பாய்ச்சி போட்டு அப்பளத்தை பொரிச்சு மிளகாயை பொரிச்சு இது வந்து பால் பருப்பு வெள்ளக்கறி செடி இன்னும் சொட்டு புளி விடணும் சில பருப்புக்கு புளி விட்டு எல்லாம் நான் நம்புறேன் பேசி புளி விட்டுறாது விரும்பிடலாம் பேசிக்காயம் கொஞ்சம் போனேன் சண்டைக்கு 2-3 நாள் போகல அதால் மண்டல இது காய்ச்சக்க பார்ப்பேன் நல்லா இதை வந்து வேறு போனேன் இது என் பிரட்டி விட போகிறேன் இங்கே ஐட்டங்க எல்லாம் அவிஞ்சு கொண்டு வருது எண்ணெய் இல்லாணி எல்லாத்திலும் இங்கே ஃபுல்லாக வறண்டு கொண்டு வர காட்டுறேன் சத்தம் கேட்கும் பருப்பு கேட்க பார்ப்போம்
என்ன கறியம்மா வச்சுக்கிறாங்க? இது பைத்தங்காய் பால் விடணும். பால் விடணும். பருப்புக்கம்மா பொரிச்சு போடுறேன். அம்மம்மாங்க அம்மம்மா போயிட்டாங்க. இவன் வந்து கத்திரிக்காய் இல்லாமல் பொரிச்சு வச்சிருக்கா. பொரியப்படுறோம். கத்திரிக்காய் பொரிச்சது குழம்புண்ணே. அம்மா சாப்பிட மாட்டேன். அம்மா சாப்பிடுவது சொல்றது. நான் குப்பிலா கோட்டையும் சாப்பிட மாட்டேன். இது இங்கே விற்காதன்னு சொல்லுவேன். ஆனால் நான் அதுக்காண்டி கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிறேன். ஆனால் அதை சாப்பிடுவா போயிருக்கு. அதுவும் இதையும் போடுவோம். இதுனா நிறைய இப்போ அவளுக்கு எல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்கூடா அம்மாவுக்கு. அதாலனா கொஞ்சம் எண்ணெயிலேயே உப்பையும் போட்டு கத்திரிக்காயும் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மூடி விட கேட்கும். மூடி விடுவோம். எடுத்து பிரட்டி பிரட்டி இதை பார்ப்போமே. இது கத்திரிக்காய் கடலையேண்டா அது பொரிச்சு அள்ளுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் நம்மளுடைய பண்ணி வந்து பைத்தங்காய் பாருங்க கூட்டுக்காரி இல்லாட்டா எண்ணெய் விட்டு பொரி பொரியண்டு பொரிச்சு அதுவும் கூட இது நல்ல இளநீ வந்து உள்ளதுக்கே அப்படியே இதுக்க விட்டு காய்ச்சினா பைத்தங்காய் இப்போ நாங்கள் எண்ணெயில் பொறிச்சு காய்ச்சிறத விட இது ரொம்ப ஒரு டேஸ்ட் இருக்கு. ஒரு இனிப்பு தன்மை மாதிரி அந்த இளநீண்டு. பால் விட போறீங்களா? இது கத்தரிக்காய். சரி, இது நல்லபடியா கொதிச்சு கொண்டு வர நல்லபடியா தூளை போட்டு மூடணும். மற்ற புளி 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 விடுறானு புளி கொஞ்சம் புளி விடுறாம்மா. கணக்கு விட்டாலும் புளிக்கும் போகிற கறி. இது புளிக்கு அழனி விட்டாது பழவா விடணும். ரைட், ஓகே. கொதிச்சு நேரடுமே என்னமே வந்துட்டேம்மா. கத்திரிக்காய் நல்லா தான் விட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொட்டெண்ணை தான் விட்டேண்ணா. அம்மா தாண்டி இப்போ பால் முடுறாமோ. அம்மா வாழையில இல்லை கத்திரிக்காய் என்ன கறி இது? குழம்பு. அம்மா வாழை இலை இல்லாமல் வந்துட்டு வெட்டி வச்சு ஒன்றிக்கிறாவ. இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு யோசிச்சு ஒன்றிக்கிறாவ. சரியா புளி விட்டு தூள் போட்டு புளி விட்டாச்சு. அம்மாவுக்கு பசி. இங்கே வாங்க இந்த வண்டியாக கொதிக்குது. சும்மா கையில் பசி வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் நல்ல வண்டியை வந்து கொதிச்சு ஒன்று வரட்டும். தூளை கண்டி விடணுமா? கொதிச்சு வரைக்கும் காட்டுவோம். கத்தரிக்காய் பிரட்டல் உண்டை பொரிச்சு பிரட்டல். அதுக்கு ஒரு நாளைக்கு பொரிச்சு உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கடலை கத்தரிக்காய் எல்லாம் கத்தரிக்காய்க்கு உப்பு போட்டு பிரட்டி பொரிச்சு அள்ளிட்டு சமைச்சு காட்டுறோம். எங்க வீடு வந்து மங்களகரமாக இருக்கான். தம்பியை வந்து சரி புட நிற்க வேணாம். அன்னைக்கு சப்பாதோட நின்று போட்டான். நான் சொன்னான் தான் உங்களுக்கு அம்மா ஒவ்வொன்றாலும் திருநூறு பட்டு அடி கட்டுவான் தலையில. எதுலையோ உருவாக்கல் போட்டோ இல்லை வாழையிலையா? எனக்கு கோப்பையில். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்து கொதிச்சு வரட்டும் பார்ப்போம். சமைச்சு முடிஞ்சுட்டு வீடுகளை வந்து கூட்டுறாவ. ஏன் திடீர்னு வீடு ஊட்டுறீங்க? ஊற்றியா கிடக்கு? அப்படியே வீடு கூட்டி முடிஞ்சுதே. முடிஞ்சுதா சமையல்? இப்போ பொரிச்சு வச்சாண்டே இருக்கா அந்த. அதான் அதான் இது வந்து நாங்கள் கூட்டுக்கறியை தான் வச்சோம் நாங்கள். அம்மா இப்போ என்ன வாழை கலந்துறாண்டு இங்கே வந்து கடையில் இருக்கா. நம்ம மிரக்கிற டைம் வந்து நாங்கள் எதை பாவிக்கிறது என்ன சட்டியில் கிடக்கு. சரி, கத்திரிக்காய் கறியுமே வந்து நல்லபடியாக ரெடி ஆகிட்டுது. நல்ல வடிவாக கொதிச்சொன்றிருக்கு பாருங்க. மணியாக கிடக்கு பார்க்கவும் நல்லபடியாக கொதிக்கணும். அம்மம்மா இப்போ நாங்கள் ரெடியாக சாப்பிட்றாக்கு. ஓகே, அம்மம்மா அப்போ அதுலேயும் கீழே இருந்துட்டு அப்படியே ஏனம்மா இது உருவாக்க போட்டு நீங்கள் அம்மம்மா மண் பரவாயில்ல. நீங்கள் உருவாக்க அதுக்கு
அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் மாலையில் போட்டாச்சு. அதான் நான் சொன்னேன் போட்டு சாப்பிடுன்றா. சொல்லிக்கிறேன் அம்மாவை சமைச்சு முடிஞ்சோன்னு நாங்கள் பாருங்க சாப்பிட காட்டுறோம். இப்படி கொண்டா சாப்பாடை வந்து போட்டு நிற்கிறேன் எல்லாருமே. ரக்கிறதோ உங்களுக்கு கையில் என்ன நடந்து தம்பி? இது வெள்ளச்சோறு கண் தெரியாது நம்ம அம்மாவுக்கு பாருங்க. இதை பார்த்து வெள்ளச்சோறாம் கோயிலில் சாப்பாடு பண்ண கூடுறாம்மா. இது கண்ணரி கோயில். சின்ன மண்டபம். சின்ன மண்டபம். மோகன் மடம். அம்மாவுக்கு மோகன் மடத்தில் சாப்பிடணும் ஒரு ஆசை உண்டுண்ணே. இங்கே பேரண்ணே பிடிக்குமே. கறியெல்லாம் போய் நின்று போய்ங்க. கறி அம்மா வக்கி வைங்கம்மா. முன்னுக்கு போட்டு சாப்பிடுவோம். முன்னுக்கு வைங்க. ரைட். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால வந்துட்டு இன்றைக்கு மரக்கறி தான் வீட்டில். தொக்கண்டு போட்டுட்டு வைத்தங்காய் பிரெட்டில் பாருங்க ஒரு லெவலில். இந்த வந்து கோவா உருளைக்கறி கத்தரிக்காய் நான் போட்டு சாப்பிட காட்டுறோமே. சாப்பாடுலாம் போகிறாங்க. நம்ம கீழே இருந்துட்டாவ அம்மா சாப்பாடு போடுறீங்களே. இங்கே பாருங்க வேறு லெவலில் அம்மா இப்போ சமைச்சு முடிஞ்சுதா. பாருங்க வேறு லெவலில் சமைச்செல்லாம் முடிஞ்சுதா. பைத்தங்காய் பிளாக்கொட்டை கத்தரிக்காய் நல்லா கிடக்குண்ணே சாப்பாடெல்லாம். கறியில் விடுங்க. கடிக்க ஒன்றும் இல்லையே. நடுக்க கடிக்க வேண்டாம். ஆமாம் கையிலங்க சாப்பாடை காட்டுவோம். சாப்பாடு வேறு லெவலில். தண்ணி எனக்கு இப்போ இதோட அம்மாவுக்கு அதோட. சரி ஓகே 2 வா சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டாக சொல்லுங்க பாவம் தம்பிங்க. சாப்பிடுங்க அம்மா. இங்கே இதெல்லாம் ஓகே நாங்களும் சாப்பிடுவோங்க நம்மளுக்கு சாப்பாடு. அப்பா பாருங்க பின்னைக்கு தான் சாப்பிடுவோம். நான் முழங்காலையில் மண். சரியே சாப்பிடுவோமே. நல்ல ஒரு சாப்பாடு வேறு அளவில். இன்னைக்கு நல்லா இருக்கும். கழுத்துக்கையும் பிடிக்கும் கையிலையும் பிடிக்காது. நல்ல டேஸ்ட். மரக்கறி சாப்பாடு சொல்லது அம்மா சமைக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ண விதவே இல்லையா. எனக்கு உண்மையாக மீன் கறியை விட அந்த மரக்கறி சமைக்கிறதும் அவ்வளோ விருப்பம். ஆனால் அவ்வளவு டேஸ்ட்டு. நல்ல பசி உண்டு. இன்றைக்கு என்ன தெரியாது. இந்த கறியை சாப்பிடவே தீட்டு நல்லா கிடக்கு. அந்த பருப்பு வெள்ளை பேருக்கு தானே அது சாப்பிட கோயில் சாப்பிடமே கிடையாது. மேலே பருப்பு சும்மா காய்ச்சிருக்க விட கோவா கேரட்டு பூசணிக்காய் பொடி சமைச்சா நல்லா தான் இருக்கும். பொரிச்சு வைக்கல கத்திரிக்காய் நல்லா கிடக்கு. பொரிச்சு அள்ளி போட்டு வைக்கணும். நாங்கள் அம்மா காண்டி சொட்டு என்ன விட்டு வேறு லெவலுக்கு சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக நீங்களுமே விரும்பினா வாங்குவோம். நாங்கள் சமைச்சு சாப்பாடு தருவோம். என்ன திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கதை உங்களுக்காண்டி. பார்க்குற போல வெளிநாட்டில் வேற போயணும். அது வந்து அம்மன் வானிலை சமைச்சு சாப்பிட ஆசை இருந்தாலும் சமைச்சு தான் கொடுப்பேன். உண்மை நல்லா இருக்குது. கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட எப்படி மாட்டேன். ஃபோன் பண்ணுங்க. நம்ம புதிய வீடியோ சந்திப்போம். வழக்கம் பார்த்து நல்லா சப்போர்ட் தாங்க. நாங்கள் வீடு முடிச்சு கொள்வோம். பாய்.